நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்றாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது. ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி அடைந்துள்ளது. இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் யார் என்று பார்த்தால் நமது பிரதமர் மோடி ஆவார். பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டின் இறுதியில் பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்தது. மணிப்பூர் பிரச்சனையாகட்டும், அனைத்து மாநிலங்களிலும் நிகழ்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இந்த இடையூறுகளுக்கு இடையில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது தற்போதைய நிலைமையில் சாத்தியமற்றது என்று காங்கிரஸ் கட்சியும் பிற கட்சிகளும் நம்பிக்கையாக இருந்தார்கள். எப்படி தீயை பார்ப்பவர்களுக்கும் அந்த தீயை கையில் பிடித்துக் கொண்டிருப்பவருக்கும் நிலை வேறையோ அதை போன்றேதான் ஆட்சியில் வர துடிக்கும் கட்சிக்கும் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. அந்த பிரதமர் பதவியை தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் அதன் கணம் தெரியும். அப்படிப்பட்ட கணத்தை தாங்கிக் கொண்டு நாட்டின் பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது மிகவும் முக்கியம். அதனை நமது பிரதமர் மோடி இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி காலத்தில் சரியாக செய்தும் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். பாஜகவின் ஆற்றல் தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளது என கூறினாலும் அது தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மாறி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பெரும்பாலான மக்கள் இம்முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் அதிகம் என்றே கூறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கூறிய அவர்களை விட பாஜக கட்சியில் இருக்கும் ஆட்கள் அதைவிட அதிகம். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற அக்கட்சியின் தொடர்களும் முக்கியமான காரணம்தான். எனவே இம்முறை மோடி அவர்கள் தனது ஆட்சி காலத்தை சரியாகவும் முற்போக்குத்தனமான சிந்தனையோடும் செயலாற்றுவார்கள் என்பதில் எவ்வித தயக்கமும் இல்லை. மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம சேலம் ஊடகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.